ஸ்ரீ இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு எப்படி ஹேண்ட்பேக்கு, பர்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு ஒரு ஹேண்ட்பேக்கு இல்லை பர்ஸு இந்த மாதிரி பவுச் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லேயும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் வந்து பர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பர்ஸு. இது வந்து ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு பண்ணணும்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஆர்கன்ஸா ரிப்பனுங்கிறது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். மற்ற இந்த சாட்டன் ரிப்பனில் வச்சு பண்ணுற லுக்கோட ஆர்கன்ஸா ரிப்பனில் வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். பர்ஸோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேரீக்கு மேட்சாக என்னோடய சேரீக்கு மேட்சாக நான் வச்சு சும்மா ஒரு ஃபோன் போடுற மாதிரி ஒரு சின்ன பவுச் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோ கலரு ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு பண்ணினது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஆனால் நம்ம சேலத்தில் வந்து இந்த மாதிரி ஆர்கன்ஸா ரிப்பன் வந்து இங்கே அவைலபிள் இல்லை. ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி நான் இந்த ரிப்பன்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், அந்த பர்ஸெல்லாம் விட இந்த பர்ஸு க்ரீன் கலர் பர்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம சின்னதாகவும் போட்டுக்கலாம், இதை நம்ம வந்து பெருசாகவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் வந்து என்னோடய சேரீக்கு மேட்சாக ஒன்று ஒவ்வொரு சைஸில் போட்டுக்கலாம். இது நமக்கு போட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. க்ரோஸாக போடுறவங்களுக்கு இந்த ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு பேக்கு, பர்ஸு இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் ஒரு ஹேண்ட்பேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக ஹேண்ட்பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ரோல் தேவைப்பட்டுச்சு இந்த ஹேண்ட்பேக் போடுறதுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.